மொத்தம் இதுவரையில் இந்து சமய அறநிலைத்துறையின் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்ட சொத்துக்களுடைய அளவு 8130 கோடி ரூபாய் அளவிற்கு மீட்கப்பட்ட நிலங்களுடைய மதிப்பீடு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அன்னதான திட்டத்தை அறநிலைய அமைச்சர் சேகர் பாபு துவக்கி வைத்தார். இன்றோடு சேர்த்து குடமுழுக்கு என்று எடுத்துக்கொண்டால் 3927 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயிலான காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு இன்றைக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்றைக்கு முன்தினம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலே சுமார் 33 கிலோ தங்கத்தால் செய்யப்பட்ட தங்கத்தேர் உபயமாக திருக்கோயிலுக்கு பெறப்பட்டது. அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பார்த்தால் இன்றைக்கு கூட கோயம்புத்தூரிலே சுமார் 100 கோடி பெருமானம் உள்ள சொத்து ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதே நம்முடைய பழனி திருக்கோயில் பார்த்தால் இதுவரையில் 1080 கோடி ரூபாய் அளவிற்கு ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் இதுவரையில் இந்து சமய அறநிலைத்துறையின் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்ட சொத்துக்களுடைய அளவு 8023 ஏக்கர். இந்த நிலங்களுடைய மதிப்பை கணக்கிட்டு பார்த்தால் 8130 கோடி ரூபாய் அளவிற்கு நிலங்கள் மீட்கப்பட்ட நிலங்களுடைய மதிப்பீடு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது.